மகாநதி எபிசோட்ல அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் வந்துட்டு இதுக்கு மேல நம்ம வெண்ணிலா வீட்டுல வைக்கிறது சரியில்லை, நம்ம பேசாம ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் விட்டுறலாம் என்ன ஆனாலும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுறாங்க. நிவினும் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு பதறடிச்சு வரும்போது குமரன் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நிவின் வந்து விஜய் பாக்குறதுக்காக அங்க போகும்போது அங்க விஜய காணோம். சோ தாத்தா வந்து பேசுறாங்க. தாத்தா வந்து விஜய் சைட்ல இருக்கிற நியாயத்தை எல்லாத்தையும் நிவின்ட்டு சொல்றாங்க. சோ நிவினுக்கு அங்க நடந்த எல்லாமே தெரியுது. மீன்வேல் அட்வொகேட் வந்துட்டு காவேரியோட கொஞ்சம் சிக்னேச்சர் வந்து மிஸ் ஆகுதுன்ட்டு விஜய கால் பண்ணியும் எடுக்காம டைரக்டாவே வந்து பாத்துக்கலான்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. சோ வரும்போது காவேரி வந்து சாரதா வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சுட்டு ஓகே மேடத்துக்கிட்ட டைரக்டாவே நம்ம போய் சைன் வாங்கலான்ட்டு கிளம்புறாங்க. சோ அட்வொகேட் வரது பார்த்துட்டு இவங்க வந்து டைவர்ஸ் லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்கன்னே மொத்த ஃபேமிலியும் முடிவு பண்ணிடுறாங்க. சாரதா வந்துட்டு இது நாங்களே அனுப்பலாம் தான் இருந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி வேற காவேரிட்ட பாத்தி அடி இவன் வந்து இவன் மேல பாசமா இருக்கானா, அங்க பாரு உனக்கு வந்து டைவர்ஸ் லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. அட்வொகேட் வந்துட்டு ஐயோ இது டைவர்ஸ் லெட்டர் எல்லாம் கிடையாது, இது ஷேர்ஸ் மாத்துறதுக்கான பேப்பர்ஸ். இது கேட்டு மொத்த ஃபேமிலியும் குழம்பி நிற்கும் போது நிவின் வந்து ஃப்ரேம்குள்ள வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. தாத்தாவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து பாருங்க விஜய் வந்து உங்க பொண்ணை வந்து எம்டி ஆக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கான பேப்பர்ஸ் தான் இது, ஏதோ காவேரி சைன் மிஸ் ஆயிடுக்குன்னு வந்திருக்காங்க போல, இது சர்ப்ரைஸா பண்ணணும்ட்டு காவேரி சும்மா வம்பு கிழத்தா, மத்தபடி எல்லாம் அவன் மேல எந்த தப்பும் கிடையாது, நீங்க எதுவுமே யோசிக்காம இவ்வளவு வார்த்தை விட்டீங்க. இந்த டைம் வேற விஜய் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. தாத்தா அங்க இருக்கிறது பார்த்து அங்க போய் காவேரி காவேரி நீ கொஞ்சம் வெளியே வா, எனக்கு கொஞ்சம் நீ புரிஞ்சுக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சாரதை வேற ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கையில் நானே மண்ணள்ளி போட்டேன், எதுவுமே விசாரிக்காம மாப்பிள்ள மேல இவ்வளவு வார்த்தைகள் நான் கொட்டினேன். இதெல்லாம் கேட்டு காவேரி மைண்டுக்குள்ள எல்லா குழப்பம் மாறி காவேரி வந்து ஓடி வந்து விஜய் சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.